ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இப்போ பிக் பாஸ் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஜாக்லின் அவர்கள் நம்ம பிக் பாஸ் கிட்ட மாட்டிக்கிட்டாங்க. யாராவது ஒருத்தவங்க தான் ரெஸ்ட் ரூமை யூஸ் பண்ணுறன்ற ரூல்ஸ் இருக்கக்குள்ள நம்ம தீபக்கும் நம்ம ஜாக்லினும் ரெஸ்ட் ரூமை யூஸ் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா தீபக் தான் ரெஸ்ட் ரூமை யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இது தெரியாமல் நம்ம ஜாக்லினும் போய் அங்கே ரெஸ்ட் ரூமை யூஸ் பண்ணிடுவாங்க. தீபக் பார்த்தீங்கன்னா உள்ள ரெஸ்ட் ரூமில் இருக்கக்குள்ள இவங்க பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வாஷ் பண்ணிடுவாங்க. அப்படி ஃபேஸ் வாஷ் பண்ணக்குள்ள நம்ம பிக் பாஸ் கிட்ட மாட்டிக்கிட்டாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இதே மாதிரி பிரச்சனை நம்ம ஜெஃப்ரியும் மாட்டிருப்பாரு. அப்போ ஒரு வார்னிங்கும் கொடுத்துருப்பாங்க நம்ம ஜெஃப்ரிக்கு. தீபக் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் கிட்ட எவ்வளோ எக்ஸ்பிளைன் கொடுத்தோம். ஜாக்லின் பார்த்தீங்கன்னா ஒரு பனிஷ்மெண்ட்டை கொடுத்துட்டாங்க. அதாவது நாமினேஷன் ஜோனுக்கு அனுப்பி அவங்களை சைக்கிள் ஓட்ட விட்டாங்க. அப்ப சைடுல பாத்தீங்கன்னா ராணுவ பெடலிங் பண்ணின்னு இருக்கிறாரு. ஜாக்லினை பார்த்த ராணுவ நக்கலா ஜாக்லினை பார்த்து உப்பு சாப்பிட்டா தண்ணி குடிக்கணும்னு ஒரு பாட்டை ஒன்று பாடுறாரு. சைடுல பாத்தீங்கன்னா ஜாக்லின் செம கடுப்பாய், ஏய் நான் எதுக்கு இங்க வந்தேன்னு உனக்கு தெரியுமாடா டேய், ராணுவ அதான் மூஞ்ச கழிட்டு பனிஷ்மெண்ட் கூட்டு உன அங்க அனுப்பி வச்சிருக்காங்க அப்படின்னு நக்கலா பேசுவாரு. எல்லாருமே பாத்தீங்கன்னா விதிமுறைகள் பண்ணி கடைசியில ராணுவ கிட்ட தான் வந்து மாட்டுறாங்க. ராணுவம் தன் வாயை வச்சுன்னு சும்மா இருக்காம எதையாவது ஒண்ணு கிடக்கும் ஒன்று பேசி அப்புறமா ஐயோ நான் இதெல்லாம் பேசிட்டேனா அப்படின்னு போய் மன்னிப்பும் கேட்பாரு. இதுதான் ஒரு ஆரம்பத்துல இருந்து இதுதான் அவர் பண்ணிட்டு இருக்கிறாரு. பிக் பாஸ் யூடியூப்ல பாத்தீங்கன்னா 7 பேர் தான் இருக்கிறாங்க. அதாவது மேனேஜர் போஸ்டிங்ல இப்ப 7 பேர் தான் இருக்கிறாங்க. இப்ப நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்னு வரக்குள்ள ஒரு 4 பேருடைய கருத்து ஒன்னா இருக்கும், மத்த 3 பேருடைய கருத்து மட்டும் டிஃப்ரெண்டா இருக்கும். அதாவது பாத்தீங்கன்னா மஞ்சூரிக்கு தன் கருத்தை டிஃப்ரெண்டா வைப்பாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஜெஃப்ரி இருக்கிற போல நம்ம தர்ஷிகா இருக்க போல இவங்க 2 பேரும் டிஃப்ரெண்டா கருத்தை வைப்பாங்க. பெரும்பாலும் நாமினேஷன் ஃப்ரீக்கு தர்ஷிகா பயங்கரமா போராடுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். மத்த 4 பேரும் தர்ஷிகாவுக்கு கொடுக்க வாய்ப்பு இருக்குது. 4 ஓட்டு மெஜாரிட்டி வந்தாலே வந்து தர்ஷிகாவுக்கு வந்து கிடைச்சிடும். ஸோ இந்த வாரம் தர்ஷிகா வந்து சேவா ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா தர்ஷிகா தான் சேவா ஆவாங்கன்னு நினைக்கிறேன். ஒர்க்கர் சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா நம்ம முத்துக்குமாரை முடிச்சு விட்டுருவாங்க. டைரக்ட் நாமினேஷன் நம்ம முத்துக்குமார் தான் எல்லாருமே சொல்லிடுவாங்க. நேத்தே வந்து பெரிய பழியை தூக்கி போட்டு அவனை ஒதுக்கி அப்படியே வச்சுட்டாங்க முத்துக்குமாரனை. என்ன நடக்குதுன்னு பொறுத்து வந்து பார்ப்போம். ஸோ மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல உங்க கருத்தை தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.